இந்த உலகத்துல எந்த விதமான நல்ல காரியங்கள், உதாரணத்துக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, பிறருக்கு உதவி செய்தல், மனிதர்களோடு உறவாடுதல், இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு போட்டு நம்ம வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் தேடி அழிகிறோம்ல. அவங்கள பத்தி நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, அப்துல் லஹனத், லஹனத்தின் அடிமைன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா நபிகள் நாயகம், இது பொற்காசுகள், வெள்ளி காசுகள், குஞ்சம் சதுரங்க கம்பளி ஆடைகளை அடிமையாக்கி கொள்வது துர்பாக்கியசாலின்னு சொல்றாங்க. ஆக அவங்க யாரு? நம்ம வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் தேடி போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பொருளாதாரம் சேர்ந்து வந்துவிடும். ஆனா வெறுமனே அது மட்டும் போகக்கூடாதுங்க. நம்ம உலகத்துல வாழும்போது மனிதர்களோடு உறவாடணும், தான தர்மங்கள் செய்யணும், தேவையுடையவர்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். இப்படிப்பட்ட நன்மக்களா தான் ஆகணும். ஆனா வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் தேடி போனவங்க அவருக்கு அடிமையாகி போன லகனத் அப்துல் லஹனத்துன்றாங்க. சாபத்தின் தந்தை, அப்படி சாபத்தின் அடிமை என்று சொல்றாங்க. அப்ப எந்த காலத்திலையும் நம்ம சாபத்தின் அடிமையாகி விடக்கூடாது. வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் தேடி போகக்கூடாது. மற்ற நற்காரியங்களையும் இந்த உலகத்துல ஈடுபடணுங்க.